6:30 ஆக போகுது. இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 ஹவருக்குள்ளேயாவது முடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சும்மா ஒரு பன்னீர் கிரேவி, பாலக்கில் வந்து சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு பாலக்கை வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். தூக்கத்திலே சரியான பசி, அதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை ட்ரை பண்ணேன். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் விலாக் எடுக்க எனக்கு டைம் கிடச்சி. இந்த வீக் வந்து கனடாவில் வந்து ஃபேமிலி டே வருது மண்டே, அதனால வந்து லாங் வீக்கெண்டு. ஸோ நிறைய டைம் இருக்குது. ஆனால் வெளியில் போகிறதுக்கெலாம் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா பயங்கர கோல்டாக இருக்குது. வீட்டில் எல்லாருக்குமே வந்து கோல்டு ஃபீவருன்ட்டு இருக்கிறதுனால நாங்கள் வெளியில் போய் அலைய வேணான்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்துடலாம் ஃபேமிலி டேக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். இப்போல்லாம் ஏதாச்சும் ஆற வைக்கணுன்னா வெளியில் பயங்கர கோல்டாக இருக்குல்ல, அதனால கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சேன்னா அது அப்படியே ஆறிடும். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அரைச்சிருவேன். கோல்டு சீசனில் பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டே இல்லாமல் பயங்கர ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரையினால் ஃபேஸும் வந்து பயங்கர ட்ரை ஆகிடுது. எங்களுக்கும் வந்து ரொம்ப கோல்டு ஃபீவர்னு வருது. அதனால் வீட்டில் சும்மா ஒரு ஸ்கின் கேர் போட்டுட்ருக்கேன். ட்ரை ஹேருக்கு வந்து வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ஹியூமிடிஃபையர் வச்சு. பகல் டைமில் வந்து இந்த ஜன்னலெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நைட் டைமில் வந்து ஹியூமிடிஃபையர் வச்சோன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். மூச்சு இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா மூக்கில் வந்து ட்ரையாக காற்று போகுது, வாயில் ட்ரையாக காற்று போகுது, மூக்குலேருந்து ரத்தம்லாம் வருது, வாய் வந்து பயங்கரமாக தொண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது.